அருட்தந்தை மகிழ்ச்சி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உடல் ஓம்பல் இறை வழிபாடு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவிற்கு அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் சுத்தமாக நிறைந்து இங்கே சிந்தனையை உங்களுக்கு தருவாராக. மிக சிறப்பாக நமக்கு பெரிய பேராசிரியர் கலைசிலை சிவகுமார் அவர்கள் பார்க்கின்றோம். பேராசிரியர் கலைசிலை சிவகுமார் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயும் நிறை செல்வம் இயக்குவர் மெய்ஞான மூர்த்தி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நல்வாழ்க்கை நல்கிய ஸ்கை ஆன்லைன் நிர்வாக குழுவினருக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர்கள் மக்களுக்கும் பண்பான வணக்கங்களின் மனமார்ந்த நன்றியை வாழ்க வளமுடன் வாழ்க்கையை கொண்டு சொந்தனை தெரிவித்துக் கொள்ளலாம். உடலோம்பல் இறை வழிபாடு. உடல் ஓம்பல் அப்படின்னா என்ன, இறை வழிபாடு அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறிவு உடல் ஆற்றல்களை பயன்படுத்துவதுதான் இயற்கை. அதனுடைய பொருள் ஆக்சுவலா. அப்ப நம்ம இந்த உடல் எப்படி ஓம்பணும், நம்மளுக்கு மகிழ்ச்சி பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. இந்த பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தவம் செய்யறோம், அதுதான் இறை உணர்வை கொடுக்கக்கூடியது, இறை வழிபாடை கொடுக்க. எதுக்காக இது ரெண்டுமே எல்லாத்துலயும் லிங்க் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடியதுதான் இறைவன். அனைத்திலுமாக இருக்கக்கூடிய இறைவனை உணரணும்னா முதல்ல இங்க இருக்கிற அறிவையும் அந்த இறை உணர்வையும் நாம பெறணும் அப்படின்னா, அப்போ உடம்புக்கு நாம மதிப்பு கொடுக்கணும், நம்மளை நாம மதிக்கிறோம், நம்மளை நாம நேசிக்கணும் அப்படிங்கிறது. மகரிஷி இந்த பயங்கரமான ஒரு வேகம் கொண்டு பாயும் நதியின் வெள்ளத்தை அணைகள் மூலம் தடுத்து ஒரு தக்க இடத்தில் தேக்கி அந்த தண்ணீரை நமக்கு வேண்டிய இடத்திலும் நமக்கு வேண்டிய அளவிலும் உபயோகித்து பெறுகிறோம் இல்லையா? அப்போ அது எப்படின்னா, புலன்கள், உடல் கருவிகள், அறிவின் ஆற்றல் என்ற இந்த எல்லாவற்றையும் இவற்றில் சிறந்த மனிதர்களின் உடல் பலமும் அறிவின் நுட்பமும் இந்த காலத்துல கவலையில்லாத ஓடி பாயும் வெள்ளம் போல பல்வேறு துறைகள் அழிவு செய்யுது அப்படின்னு மகரிஷி சொன்னார். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த ஐம்புலன்கள்லயே சுத்தி தவிக்கணும், அந்த மயக்கத்திலேயே இருக்கும். அந்த பல்வேறு சொல்றாங்க இல்லையா, அந்த பல்வேறு துறை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த மாதிரி செய்யாம இருந்ததுன்னா வாழ்க்கை துறைகளாகிய மனோதத்துவம், சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் அப்படிங்கிற இந்த 5 துறைகளிலும் நன்றாக பயன்படும்படி செய்த அப்பயன்களின் உதவியால் உலக மக்கள் அனைவரையும் நீதி, அன்பு, அமைதி, இன்பம் எனும் குறிக்கோளுடன் வாழச் செய்ய நாம முயற்சி செய்யறது இந்த இறையுணர்வு தேவை. நம்மளுடைய உடலோம்பல் தேவை. நம்மளை நாம கவனிச்சாதான். அதுக்கு அடுத்து மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க, தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதி, குடும்ப அமைதி தான் சுற்றம் அமைதி, அடுத்து ஊரார் அமைதி, அடுத்து உலகம். தான் குடும்பம், அதாவது தான் சமுதாயம், இயற்கை. தான் இயற்கை சமுதாயம், இந்த 3 விஷயங்கள் தான் முக்கியம். அந்த முக்கோணம்ல கொடுத்திருப்பாங்க. அப்ப இதை நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான்
நமக்கு இந்த உடலோம்பல் இறை வழிபாடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. உடலை ஓம்புவது அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பை அக்கறையோடு அன்போடு பேணி சாப்பிடுது. ஆரோக்கியமான உணவு, முறையான உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், மன அமைதி மூலம் நோய் இல்லாமல் நீண்ட காலம் நம்ம வாழ முடியும். அப்போ இந்த உடல்நல வடிவ இந்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அதுக்கு நடைப்பயிற்சி. இப்ப நம்ம ஆழியாருக்கு போனா நல்ல சாப்பிட்ட சாப்பாடு நம்ம ரூமுக்கு போறதுக்குள்ளேயே செரிக்கணும். அந்த அளவுக்கு நடைப்பயிற்சி அங்க ரொம்பவே அதிகம். இன்னொன்னு, அது நம்ம நடக்கிறதன் மூலமா நம்ம பாதங்களுக்கும் அந்த அக்குப்ரெஷர் மாதிரி எல்லா அழுத்தம் கொடுக்கறதன் மூலமா இந்த காஃப் மசில் செகண்ட் ஹார்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தையும் காற்றோட்டத்தையும் உயிரோட்டத்தையும் சீராக வைக்கிறதுக்கு உதவுது இந்த நடைப்பயிற்சி. நமக்கு நார்மலா நம்ம உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் சன்லைட் எக்ஸ்போஷர், சன்லைட், சன் ரேசிங் இதெல்லாம் வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு அது எல்லாருக்குமே இந்த விட்டமின் டெபிஷியன்சி வரும்போது, துன்பம் வரும்போதுதான் நமக்கு அதை யோசிக்கிறோமே தவிர, இன்னைக்கு அம்மா பேசுனாங்க இல்லையா, அது வருமுன் காப்போம். அப்போ வருமுன் காக்கும் விஷயத்த இனிமேலாவது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம உடம்புக்கு துன்பம் விளைவிக்காத செயலை செய்து நம்ம முன்ஜாக்கிரதையாக நம்ம உணவு முறையிலையும் சரி, பழக்க வழக்கங்கள் டெய்லி ஹேபிட்ஸ்ல இருந்து கொஞ்சம் சேஞ்சஸ். இந்த காபி அண்ட் பேஸ்ட் பண்ணாம இத்தனை நாள் செஞ்சுட்டு இருந்த ஏதோ ஒரு காஃபி டீ குடிக்கிறதோ இல்ல ஏதோ ஒரு ஹேபிட் நமக்கு வந்து அது உடம்புக்கும் மனசுக்கும் ஒத்துக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு, அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கிறது. இப்ப நேற்று காஃபி டீ குடிக்கிறது இன்னைக்கு ஒத்துக்காது அப்படின்றது நமக்கு தெரியும். உடனே மாத்தணும்னா உடனே மூளை எல்லா செல்களும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ 2 வேளையா குடிச்சது ஒரு வேளையா கட் பண்ணணும், ஒரு வேளையா குடிச்சது அடுத்த நாள் சூடா குடிக்கிறதுக்கு பிளாக் காஃபியோ கிரீன் டீயோ இந்த மாதிரி எதையாவது ஒரு ஹேபிட் பண்ணி கொஞ்சம் நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். உணவே மருந்து. என்ன சொல்றாங்க, பசித்து புசிக்கணும். பசித்து சாப்பிடும்போது நின்று தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்லுவாங்க. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தோட உணவை உட்கொள்றது இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ உடலை ஓம்புவது அப்படிங்கிறது இதெல்லாம் அடங்கும். இப்ப நிறைந்த இயற்கை உணவுகளை அப்படியே உண்றது, ரா வெஜிடபிள்ஸ், ரா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி அதனுடைய நேரடியான ஆக்சிஜன் நமக்கு உள்ளுக்கு நேரடியாக போகும். நம்ம குக் பண்ணிட்டாலே அது பாதி சத்து போயிடுது. ஏற்கனவே காய்கறி வந்து வெளியில வாங்கும் போதே அவன் எத்தனை நாள் வாங்கி வைக்கிறானோ நமக்கு தெரியாது. அதை வாங்கி நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வச்சு அதை சாப்பிடுறதுனால சத்து இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கவே இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷா வாங்கி அன்னைக்கே சமைச்சு அன்னைக்கே சாப்பிடுறது நல்லது. இல்ல ராவா சாப்பிட முடியும் அப்படின்னா சாப்பிடக்கூடிய காய்கறிகள், கனி வகைகள் அது நேரடியாக அப்படியே உண்ணும்போது அதனுடைய பிராணசக்தி நமக்கு முழுமையாக செஞ்சுச்சு. அடுத்தது உடல் இயக்கம் கொடுக்கணும். எப்பவுமே ரெஸ்ட் கொடுக்க சைக்கிளா இருந்தாலும் சரி, உடம்பா இருந்தாலும் சரி, ரெஸ்ட் தான், துருதான் பிடிக்கும். அப்போ இப்போ ஒரு நாயா இருந்தாலும் எந்த விலங்கினமும் எந்த பறவையோ அது எறும்பு முதல் கொண்டு பாருங்க, சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு அதனுடைய உணவை சேகரித்து மழைக்காலங்கள்ல தேவையான உணவை சேகரித்து அது ஒண்ணும். அந்த உடம்புக்கு இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் உடல்ல ஓம்புதல் அப்படிங்கிறது. தினமும் உடற்பயிற்சி, யோகா, நடைப்பயிற்சி, உடல் உள்ளுறுப்புகள் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாமே நமக்கு உதவுது. அடுத்தது தூக்கம் மற்றும் ஓய்வு. இப்ப நம்மளுடைய ஓய்வு அப்படின்னும் போதுதான் அதுதான் என்ன பண்ணதுங்க, ரீபேரிங். நம்மளுடைய அணு அடுக்குகள் தாறுமாறா இருக்கக்கூடியதுன்னா அதற்கு எப்படி எனர்ஜியை அதை கரெக்டான ஒரு ஒழுங்காற்றலாக வைக்கணுமோ அதை ஒழுங்காற்றலாக வச்சு அதுக்கு ஓய்வு கொடுத்து மறுநாள் இயக்கத்துக்கு தேவையான தூக்கத்துல மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அப்ப எப்பெல்லாம் நம்ம வந்து கண்களை மூடி நம்ம உள்முகமா டிராவல் பண்ணும்போது நம்மளுக்கு புலனடக்கம் அப்படிங்கிறதும் உடல் இயக்கம் வந்து நம்ம நீ பேசாத போது இறைவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கணும், இயக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னா கண்களை மூடி கொஞ்சம் உள்ளத கவனிச்சாலும்
அதுக்குதான் கண்களை மூடி உடற்பயிற்சி நம்ம செய்யறோம். ஏன் அந்த மாதிரி அப்படின்னா உள்ளுக்க கவனிக்கணும், ஃபோக்கஸ் உள்ளுக்க போகணும். இப்ப சாப்பிடுற சாப்பாட்டுல மொபைல பார்த்துட்டு சாப்பிடுறாங்க, டிவியை பார்த்துட்டு சாப்பிடுறாங்க, பேசிட்டு சாப்பிடுறாங்க. இன்னைக்கு நிறைய சுகர் ப்ராப்ளம், டயபெட்டிக் ப்ராப்ளம் வர்றதுக்கும் பல விதமான நோய்களுக்கும் முக்கிய காரணமாக இன்னைக்கு என்னுடைய நான் என் பிள்ளைங்க மற்ற எல்லாரையுமே நான் பார்க்கும்போது அந்த உணவுல அதை கவனிச்சு நம்ம மனம் ஒன்றி யாருமே சாப்பிடுறது. ஸோ அதுவே கெட்ட ரத்தமா மாறிடுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது நம்ம உடம்ப ஓம்பணும் அப்படின்னா நம்ம சாப்பாட்டுல எப்படி முழுமையா கவனிச்சு சாப்பிடும்போதுதான் அது முழுமையான சத்தாக பிரிந்து 7 தாதுக்களாக பிரிந்து சத்துள்ள எல்லாமே சத்தாக பிரியும். அந்த மாதிரி இன்னைக்கு யாருமே உணவை சாப்பிடுறது கிடையாது. இன்னைக்கு மெயின் நிறைய ஃபைப்ராய்டு, நிறைய கருப்பை பிரச்சனை வர்றதுக்கு காரணம் எவ்வளவோ. இன்னைக்கு அல்சர் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் மேஜர் காரணம் ஒண்ணு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வருது. பட் இதை தாண்டி நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுதான் நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ துன்பம் இல்லாத நிலை, அப்ப 6வது அறிவு முழுமை பெறுகிறது அப்படின்னா விரிந்து விரிந்து பரப்பொருளோட இணைந்து இதற்கும் மேல விரிய முடியாத ஒரு அளவுக்கு அந்த முழு முதல் பொருளோடு இணைந்து விட்ட போது இனி எங்கே விரியும்? அதற்கு மேல் விரிவு கிடையாது. அப்போ அந்த வகையில இந்த மனம் அசையா பொருளை அறிந்து அதோடு நிலைத்து விட்டால் அங்குதான் மனம் என்பது நிலைக்க முடியும். மனம் அப்படிங்கிறது நார்மலா இயங்கிக்கிட்டேதான் இருக்கு. அலை அலை அலையாக நமக்கு எண்ணம் மூலமாக பாது படற்கையிலே அலை அலையா தான் இருக்கு. எப்ப நிலைக்கும் அப்படின்னா நம்ம அகநோக்கான பயிற்சியில மட்டும்தான் அது நிலைக்க முடியும். இன்னொன்னு விரிந்து விரிந்து செல்லணும், பரம்பொருளோட இருக்கணும். அப்பதான் மனம் என்பது நிலைக்க முடியும். அப்ப மற்ற பொருட்கள் எல்லாமே அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கு, அது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த மாற்றத்தை யாராலையும் ஏற்றுக்க முடியும். நம்ம ஒரு மைண்ட் செட், பிக்சடா மைண்ட் செட் வச்சுக்கிறோம். இது இப்படித்தான், இது மாறவே மாறாது, இது படிக்கவே படிக்காது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயத்த இவங்க சரி, இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவா நாமே ஒருத்தரை பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிறோம் இல்லையா? நம்மளை பத்தியே நாம அப்படிதான், நான் எல்லாம் மாறவே மாட்டேன், நான் இப்படித்தான், எப்படினாலும் நான் என்னால மாத்திக்கவே முடியாது அப்படின்னு நம்மள நாமே அப்படி மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மைண்ட் செட்டு இதை மாத்தி அமைச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படி மாறும்? அதுதான் அந்த பிளெக்சிபிலிட்டியை கொடுக்கக்கூடியதுதான் இந்த உடற்பயிற்சி. ஸோ மனசுக்கு பிளெக்சிபிலிட்டியை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய அகத்தவமும் அகத்தாய்வு பயிற்சியும் தற்சோதனை பயிற்சியும்னா உடம்புக்கு வளைந்து கொடுக்கும் தன்மையை கொடுக்கக்கூடியதும் ஏற்பு தன்மையை கொடுக்கக்கூடியதும் மற்றவங்க சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மென்டாலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கும் நம்மளுடைய பயிற்சி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ரொம்ப வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் போது அந்த ஏற்பு திறன் அப்படிங்கிறது இயல்பாக வருது. ஸோ இது முன்னாடிலாம் நம்ம அப்படி இருக்க மாட்டோம், இப்படிதான் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சு. ஆனா இந்த வளைந்து கொடுக்கும் தன்மை வர 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 ஓகே, அவங்க சொல்றாங்களா, ஓகே ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், கேட்போம். அவங்க தப்பாவே சொன்னாலும் ஓகே பரவாயில்ல, நம்ம கேட்கறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். அது நமக்கு அவங்க நம்ம லிசன் பண்றோங்கிறது தான் அங்க இம்பார்ட்டன்ட். அவங்க சொல்றது நம்ம கேட்கணும், கேட்கறதுக்கு ஒருத்தர் வேணும், இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கணும். ஸோ அதுக்கு அவங்களுக்கான ஒரு நேரத்தை நம்ம கொஞ்சம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா மைண்ட்ல உள்ளதான் வெளில வந்துருச்சு இல்லையா? ஸோ ஒரு ஆறுதலான வார்த்தை நம்மளால சொல்ல முடியும், ஆறுதலாக இருக்க முடியும் அப்படின்னா தட் இஸ் ஓகே. ஸோ நம்ம நம்மளுடைய இயல்பு அப்படிங்கிறது அன்பும் அருளுமாகத்தான் இருக்குன்னு, அதுதான் இறைவனுடைய அன்பும் கருணையும். அப்ப இந்த அன்பும் கருணையும் அப்படிங்கிற அந்த இறை வழிபாடு நமக்குள்ள நம்ம சொல்லுவாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயமா வள்ளற் பிறனாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலா மணிவலிக்கு. நம்ம இறைவனை தரிசிக்க செல்லும் ஆலயமே இந்த உடம்புதான். இதை நம்ம தரிசிச்சுட்டா எல்லாமே நம் வசமாகறதுக்கு சுலபமாக வந்துடும். உள்ளம் அப்படிங்கிறது இறைவன் குடியிருக்கக்கூடிய கருவறை.
நம்மளுடைய கருமையம் அப்படின்னு சொல்றது, நம்மளுடைய ஆன்மான்னு சொல்றது, உள்ள மதம் எல்லாமே அதுதான். தீயவித்து குழம்பு எல்லாமே அதுதான். ஸோ அங்க இருந்துதான் வந்துகிட்டு இருக்கு. அதை நிலைக்க செய்துட்டோம்னா நம்மளுடைய ஆன்மாவை உணர முடியும். அது வரைக்கும் என்ன ஆகும்? அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம உள்ள டிராவல் பண்ண பண்ணதான் அந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு நான் என்ன, நான் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ வாய் அப்படிங்கிறது தான் அந்த ஆண்டவனை அடைய உதவும் கோபுர வாசல் அப்படின்னு. ஜீவன் உயிர் கருவறையில் இருக்கக்கூடிய விட்டு சக்தி இருந்தது, அது ஜீவ வைத்து குழம்பு இதெல்லாம் சுழண்டுகிட்டே இருக்கக்கூடியது. அப்போ அதுல இருந்து ஒரு அலை வந்துகிட்டே இருக்கு. அது சொல்லாம இருக்குமான்னா இருக்காது. எப்ப நம்மளை நாம அறிகிறோமோ அப்பதான் நம்ம இறைவனை உணர முடியும், அந்த ஆன்மாவை உணர முடியும். இது நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 5 புலன்கள் உடலின் அகத்தை ஒளிரச் செய்யும் மணி விளக்காகும். இது நாம என்ன பண்றோம்? புலன்கள் மூலமாக வெளிப்புறமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், செலவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளோட எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போகுது. எப்படி ஒரு மொபைல்ல ஒரு 100% நல்ல ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு எல்லாம் ஒரு ரீல்ஸ் பார்க்கறதும், வீடியோஸ் பார்க்கறதும், யூடியூப்ல பார்க்கறதும், எல்லா வாட்ஸ்அப், ட்விட்டர் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்னு ஒவ்வொரு வகையிலையும் அந்த பேட்டரி சார்ஜ் குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். அதே மாதிரிதான் நம்ம ஃபுல் சார்ஜ் நல்லா தூங்கி எழுந்தாலும் சரி, அதே மாதிரி நம்ம உடற்பயிற்சி ரிலாக்ஸேஷன் வரைக்கும் பண்ணிட்டு நம்ம அதே மாதிரி தவமும் செஞ்சுட்டு கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி இந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணி நம்மளுடைய ஜீவகாந்த சக்தி அதிகமாக இருக்கும்போது, நம்மளுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும்போது என்ன பண்ணணும்? அதை தொண்டாக செய்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். தொண்டு நம்மளுடைய எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆற்றல் அந்த மாதிரி நமக்கு ஆல்ரெடி இங்க டவுனா இருக்கு, எக்ஸஸ் ஆற்றலே நம்மளுக்கு 100% இருக்கு அப்படின்னும் போது நம்ம தேவைகளை தான் நம்மளால பூர்த்தி செய்ய முடியும். நம்ம ஹாப்பினஸ். எப்ப துன்பம் வருதோ அங்க ஜீவகாந்தம் செலவு இருக்கு, ஜீவகாந்தம் குறைவா இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்ப கவலையா இருக்கோ அப்பவும் ஜீவகாந்தம் குறைவா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். எப்ப கோபம் வருதோ அப்பவும் நமக்கு ஜீவகாந்தம் குறைவா இருக்குன்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் இந்த ஜீவகாந்த செலவு செலவு ஆகிக்கிட்டே இருக்கு, ஜீவகாந்தம் கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம சேமிக்க வேண்டியது நம்ம முதல்ல இருக்குது. ஏன்னா நமக்குள்ள அவ்வளோ இருக்கு. மூட்டை மூட்டையா எந்தெந்த பிறவியில இருந்தும் சரி, இந்த பிறவியில இருந்து நாம சேர்த்துக்கிட்டது எல்லாமே இருக்கு. அப்ப இதெல்லாம் குறையதான் நாம அந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது முழுமையாக நம்மளால பார்க்க முடியும். ஸோ நம்ம உள்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணும் போதுதான் நமக்கு அது வரும். அப்ப உடற்பயிற்சியிலையும் உள்ளதா ஃபோக்கஸ் பண்ணணும், தவத்திலையும் உள்ளதா ஃபோக்கஸ் பண்ணணும், தற்சோதனை பயிற்சியிலையும் நம்ம விரீதவம் பண்ணிட்டு பண்ணும்போதுதான் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி எதுக்காக சொல்றாங்க? ஃப்ரீக்வன்சி அப்பதான் குறையும். ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி குறையும் போதுதான் நம்மளை நாம உணர முடியும். மற்றவங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு, அதாவது ஸ்டாண்ட் அண்டர்னு மகரிஷி சொல்லுவாங்க, மற்றவங்களை புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது அப்பதான் வரும். என் மகரிஷி டெல்டா வேவ்ல இருக்காங்க, இருந்துட்டு அவங்க மத்தவங்க ஒருத்தர் அவங்களுடைய அந்த அவங்கள தேடி வர்றவங்க யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ண அலையில இருந்தாலும் அந்த எண்ண அலை மகரிஷிக்கு மோதும். அந்த அளவுக்கு அவங்க நுண்ணிய நிலையில இருந்து ஒவ்வொருத்தருடைய எண்ண அலைகள் ஏத்த மாதிரி அவங்களை மகிழ்ச்சியை கூப்பிட்டு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்களாம். மகிழ்ச்சி இன்னொருத்தவங்க என்னை தொடணும் அப்படின்னு மகிழ்ச்சி அந்த வந்திருக்கிறவங்க எதிர்பார்ப்பாங்களாம். அதே மாதிரி காலில் விழுந்து கும்பிடணும்னு எதிர்பார்ப்பாங்களாம். அப்ப மகிழ்ச்சியுடைய தோல்ல இருந்து துண்டு நழுவி கீழே விழுந்தது கரெக்டா அவங்க வரவும் அந்த துண்டு எடுக்கவும் கால் தொட்டு கும்பிடவும் அவங்க உடனே கை தோல் மேல பட்ட உடனே அந்த ஒரு மொமெண்ட் அவ்வளோ ஒரு தெய்வீகத்தன்மையாக ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே எல்லாருமே தெய்வம் தான், எல்லாருக்குள்ளயும் தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தெய்வ சக்தி எப்ப நமக்கு புரிய வரும்? நாம அதை உணர்ந்தா மட்டும்தான் புரியும். 2 குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தை அழுது, வலினால அழுது. அப்போ இந்த குழந்தைக்கு அடிக்கிற குழந்தைக்கு அந்த வலி உணர தெரியல, இந்த குழந்தைக்கு வலியில அழுதுகிட்டே இருக்கு.
அப்ப இந்த குழந்தைக்கு வலி உணரணும் அப்படின்னா அதுதான் இறைவனுடைய இறை நியதி அப்படின்னு செயல் விளைவு கத்துணும். இப்போ இந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும், உணர வைக்கணும்னா அதுக்கு வலிச்சாதான் புரியும். அதுதான் துன்பம். அப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு விஷயமுமே சொல்றேன். அந்த செயல் ஒருத்தருக்கு இன்பம் கொடுக்குதா துன்பம் கொடுக்குதா அப்படிங்கறத நாம கொஞ்சம் உணர்ந்தோம் அப்படின்னா நாம மத்தவங்க கிட்ட ஹர்ட் பண்ணி பேசுவோமா இல்ல ஆஹ் மனசுக்கு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துப்போமா? நம்மளுடைய எண்ணமே அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நாம எல்லாருமே இரண்டொழுக்க பண்பாடை பின்பற்றுறோம். அதனால நாம யாருக்கும் துன்பம் கொடுக்காத செயல் தான் செய்யறோம். முடிஞ்ச வரைக்கும் உதவிதான் செய்யறோம். இதுதான் மனவளக்கலையில நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி 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 உடலோம்பல் இறை வழிபாடாக மாற்றி கொண்டு நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு மகரிஷியுடைய வேதாத்திரியமும் மனவளக்கலை பயிற்சிகளும் தான் காரணம். அப்போ இந்த இறை வழிபாடாக இருக்கக்கூடியது மனிதனின் அறிவுக்கு எட்டிய நிலையில் அந்த பூரணத்துவம் வந்து விட்டதனால் அப்போதுதான் அடிக்கடி உணர்ச்சி வயப்பற்றக்கூடியது தன்மையும் பேராசை சினம் கடும்பற்று இன்னும் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் அப்படிங்கிற 6 குணங்களை இதை மாற்றி அமைக்கணும். இது இந்த ஒவ்வொரு மகிழ்ச்சி அது பிராக்டிக்கல் மெத்தடாவே கொடுத்திருக்காங்க. யாருக்கெல்லாம் என்ன மாதிரி எண்ணம் வருது ஆசை வருது திரும்ப திரும்ப நாம என்ன நினைக்கிறோம். ஏன்னா தவம் செய்யும் போது திரும்ப திரும்ப நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு அழுத்தம் கூடிக்கிட்டே இருக்கும். அது தவறான எண்ணமா இருந்தாலும் சரி நல்ல எண்ணமா இருந்தாலும் சரி அழுத்தம் கூடும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலேயே தவறான எண்ணங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் விளைவை சந்திக்கும் போதுதான் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அதுக்குதான் கூடவே தற்சோதனை பயிற்சி அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இந்த எண்ணம் வருது எனக்கு இது எனக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது கிடையாது அப்படின்னும் போது இந்த எண்ணத்துக்கு நான் எதுக்காக வலிமை கொடுக்கணும்? இது அப்படியே டோட்டலா டெலீட் பண்ணிடணும், டோட்டலா வேனிஷ் பண்ணிடணும், காணாம போகணும் அப்படின்னா மாற்று நல்ல எண்ணத்தை அதுக்கு பதிலாக போடணும். இதுதான் நாம டைவர்ட் பண்ணிக்கணும். ஒரு கவலை வருதா மைண்ட் டைவர்ட் பண்ணணும். கோபம் வருதா நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லி நான் இந்த நபரிடம் நான் பொறுமை காப்பேன் அப்படின்ற சங்கல்பத்தை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயம் இந்த இந்த ஒரு ஆசை வருது எனக்கு இதை வாங்கணும் அது வாங்கணும் இல்ல முரணான ஒரு நபர் மேல ஒரு ஆசை வருது விருப்பம் வருது அப்படின்னா அப்ப அதை எப்படி நம்ம மாற்றி அமைச்சுக்கணும்? நான் ஒழுக்கத்தோடு இருப்பேன் அப்படிங்கிறதும் சங்கல்பம் அருட்காப்பு போட்டுட்டு அப்ப அவங்க வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கை துணையோட அந்த கற்பொழுக்கம் அப்படிங்கிறது எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட். மகிழ்ச்சி எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம் ஆனா கற்பொழுக்கத்தை மட்டும் தியாகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளவு கான்சியஸா இருக்கணும். நம்ம அருட்காப்பு சங்கல்பம் இதெல்லாம் நமக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கு. நமக்கும் அருட்காப்பு போட்டுட்டு அந்த நபருக்கும் சரி எந்த பொருள் மீது ஆசை வந்தாலும் சரி அதுக்குமே சேர்த்து ஏன்னா எல்லாத்துல இருந்து அலை இயக்கம் வந்துகிட்டே தான் இருக்கு. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அது அடுக்குகள் தான். அதுல இருந்து சார்ந்த அலை வந்துகிட்டே தான் இருக்கு. மொபைல் மட்டும் நம்ம தொடாம இருக்கிறோமா? ஒரு ஸ்வீட் இருந்தா அது என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லதான் செய்யுது. ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தா என்ன சாப்பிடுன்னு சொல்லுது. மனசான அலை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஏன் இருக்கிறதுனால இல்ல அப்படின்னா இருக்கிறத வச்சு சமாளிப்போமா இல்லையா? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறோம் அதை இதுன்னு வாங்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம இந்த புலன்களுடைய கவர்ச்சி இந்த புலன்கள் கட்டுப்பாடு எப்படி வரும்? அப்ப பஞ்சேந்திரிய தவம் பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு கிட்டும். உணவு சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு நாட்டுக்கு ருசி கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த புலனடக்கம் எப்ப வரும்? நமக்கு அது நாவின் மீது தவம் வைக்கும் போது நாவடக்கம் அப்படிங்கிறது 2 வகையில உணவுலையும் அடக்கம் வரும் சொல்லுலயும் அடக்கம் வரும். இது நம்ம கொஞ்சம் செய்து பார்த்து நம்ம புலன்கள் மீது கொஞ்சம் மனசை திருப்பும் போது நம்மளுடைய உடல் மனசு ரெண்டும் தன்னடக்கத்தோட இருக்கிறது செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த ஒரு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வந்தா மட்டும்தான் இந்த உடலோம்பல் இறை வழிபாடு அப்படிங்கிறது எல்லாமே சாத்தியம்.
இமீடியட்டா யாரும் உடனே எனக்கு எல்லாம் சரியாயிடணும், நான் இன்னைக்குதான் பிரெக்னென்ட் ஆனேன், நாளைக்கே பிள்ளை பெற்றுக்கணும்னா முடியுமான்னா முடியாது. ஸோ அதுக்குண்டான டியூரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு 9 மாத காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்ப இத்தனை திரை வழியா இருந்த தொடர் எவ்வளவோ பதிவுகளை வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல நான் யோகா கத்துக்கிறேன், வீட்டுல எல்லாரும் கேட்பாங்க, நீ யோகா கத்துக்கிறீங்க, நீ உனக்கு கோபம் வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மாத்திக்கிட்டு வரோம். ஓகே, அவங்க நோட்டீஸ் பண்றாங்க, நம்மளை சுத்தி எல்லாரும் நோட்டீஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நினைவோட நம்ம மாத்திக்கிட்டு நம்ம பொறுமை காத்து இன்முகத்தோட நம்மளுடைய அந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது என்ன, இன்முகமாக அன்போட கருணையோட பேசட்டும், செயல்படுத்துறதும் நம்மளுடைய கடமையை ஒழுக்கத்தோடு இரண்டு ஒழுக்க பண்பாடுதான். என்னன்னு செயல்ல வந்து யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, மற்றவங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்யணும், எனக்கும் அது நன்மையா இருக்கணும், மற்றவங்களுக்கும் நன்மையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அப்படின்னா இந்த உடலோம்பல் இறை வழிபாடு எல்லாமே சாத்தியம்தான். அப்போ நம்ம கடந்த கால எதிர்கால சம்பவங்களை யூகித்து பார்த்து அறிவில் இயல்பு இருப்பிடம் இயக்கம் இதெல்லாம் வந்து நன்றாய் உணர்ந்து அறிவின் மூலமும் முடிவும் அதன் இயல்பினையும் செவ்வனே உணர்ந்து வளர்த்து பயன்படுத்தும் கலைதான் நம்மளோட மனவளங்களை. இதை இந்த பயிற்சிகளை நாம முறையாக செய்வது, அளவு முறை காத்து ஒடுக்கம் காத்து எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறை சக்தியை உணரும் போது, நம்மளையும் நாம உணரும் போது கண்டிப்பாக இது எல்லாமே சாத்தியம். உடலோம்பல் அப்படிங்கிறது மனசையும் நம்ம அதை ஓம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுதான் அந்த இறை வழிபாட்டுல நம்ம இறை உணர்வு அறநெறி காக்கும் போது இறை உணர்வு வரும், இறை உணர்வோட இருக்கும்போது அறநெறி வரும். ரெண்டுமே வந்து இந்த காயினோட ரெண்டு சைடு மாதிரி தான். தவம் தற்சோதனை மாதிரி இறை உணர்வு அறநெறி மாதிரி எல்லாமே. இப்போ உடல் உணவு, நம்ம உடல் நலம் அப்படின்னா அதுக்கு உணவும் ரொம்ப முக்கியம். இது 50% அது 50%. ஈக்குவலா நம்ம வந்து நம்மளை நாம பேணி காத்துக்கணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை அறிவையும் நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு துரியாதீத தவணை இருக்கும். பஞ்சபூத நவகிரக தவத்திலையும் 9 மைய தவத்திலையும் மேல இப்ப ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மட்டும் பண்ணாம அடுத்தடுத்த நிலையில நாம உயரணும். நேற்று இருந்தேன்னா இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், இன்னைக்கு நான் மேம்பட்ட நிலையில முன்னேறி இருக்கேன்னா அப்படிங்கிறதுதான். நேற்று நோயோட இருந்தேன், இன்னைக்கு நான் ஆரோக்கியமா இருக்கேன்னா, இதுதான் மனசளவுல கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னா, இந்த மதிப்பை நாம உணர்ந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து கொஞ்சம் திருத்தி மாற்றி அமைத்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று நல்வாழ்க்கை நல்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் அது பேராற்ற கருணையினால் உடல்நலம் இயலாது நிறை செல்வம் உயர்த்துவர் மெய்ஞான நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க. மிக்க நன்றி.